அறிவுரை பெரியர் அரசியலிலே புரையோடிக் கொண்டிருக்கும் புண்களை ஆற்ற வல்லவர்கள் அரசியல் ஞானிகள். அப்படிதான் கிரேக்க நாட்டிலே நெஸ்டார், கல்கஸ், கசாந்திரா, நம் நாட்டு கம்பராமாயணத்திலே வரும் சுமந்திரன், மகாபாரத்திலே வரும் சஞ்சயன் போன்றவர்கள். அவர்கள் இடித்து உரைப்பவர்கள். இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இனிப்பு மாத்திரை கொடுத்து ஏமாற்றுவர்கள் அவர்கள். கசப்பு மாத்திரை கொடுத்தே குணப்படுத்துவர். அவ்வகையிலே அவர்கள் ஊர் நடுவே நிற்கும் மருந்து மரம் போன்றவர்கள். மருந்தாகி தப்பா மரத்திட்டால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். இங்கேதான் சொடக்கத்த காளி நினைவு கூறுகின்றது. ஆங்கிலத்திலே கோல்டன் பெரி என்கின்றோம். கிராமப்புறத்து காடுகளிலே ஏராளம் கிடைக்கும். சிறு சிறு காய்களாக தொங்கி பின் பழமாக பழுக்கும். இதற்கு சொடக்கு தக்காளி என்று பெயர் எப்படி வந்தது தெரியுமா? சிறுவர்கள் விளையாட்டு போக்கிலே நெத்தியிலே வைத்து தொப்பென்று அடிக்கும் பொழுது சொடக்கு சத்தம் கேட்கும். இந்த பழத்தை உண்ணவும் செய்யலாம், மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இங்கே அரசியல் ஞானிகளை சொடக்கு தக்காளிக்கு உருவமாக்கின்றன. ஏன் தெரியுமா? அரசியலில் புரையோடி கொண்டிருக்கும் புண்களை ஆற்றவல்லவர்கள். அவர்களுடைய மேடை பேச்சால் குணமாக்குவர் அரசியல் குத்தங்களை. கிரேக்க நாட்டு டெமோஸ்தெனீஸ் மன்னன் பிலிப்பை எதிர்த்து ஆற்றிய பிலிப்பிக்கை அரசியல் உரை போன்று, அல்லது ஆளவந்தாரை எதிர்த்து சிசுரோ ஆற்றிய உரைகள் போன்று, அல்லது ஆங்கில பாராளுமன்றத்திலே எட்மன்பர்க் ஆற்றிய உரை போன்று, அல்லது 2 திமோத்தி 3:16 சின்னப்பர் உரைக்கும் இடித்துரை போன்று. ஆனால் அதே நேரத்திலே அரசியல் ஞானிகள் நிதானம் தப்போதும் உண்டு. தன் கோபத்தால் தங்களையே அழித்துக் கொள்வார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்பது போல. உதாரணமாக பைபிளிலே வரும் சாம்சன், நீதிபதிகள் 16:30. அப்படி அவர்கள் வரம்பு மீறி போகும்போது சொடக்குத்தக்காளி அல்ல, படக்குத்தக்காளியாக மாறிவிடுவார். அது என்ன படக்குத்தக்காளி என்கிறீர்களா? மேல் நாடுகளிலே கொக்கோமெரோ அசினீனோ என்று ஒரு நச்சு செடி உண்டு. அதாவது கழுதைத்தக்காளி. பைபிளிலே வரும் குமட்டு செடிகள் போல. 2 அரசர் 4:39. இந்த படக்குத்தக்காளி தொட்டாலே படக்கு போல வெடிக்கும். அதாவது ஃபயர் கிராக்கர் போல வெடிப்பது போக நச்சிப்பாளையம் கண்ணுக்குள்ளே பிச்சடிக்கும். இப்படித்தான் அரசியல் ஞானிகள் படுகோபத்துக்கு ஆளாகும் போது வார்த்தைகள் தடிக்கும், கந்தக சொற்கள் வெடிக்கும். அது நாட்டுக்கும் நல்லதில்லை, அவர்களுக்கும் நல்லதில்லை. குத்தி கிழித்து பேசாமல் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல நகைச்சுவாய் கண்டிப்பதும் ஒரு கலையாகும். சிரிக்கச் செய்து சிந்திக்க வைப்பது, திங்கிங் த்ரூ லாஃப்டர். ஆகவே அரசியலிலே தவறுவோரை நகைச்சுவையாய் கண்டிப்போம். நம் தாய் திருநாட்டை காப்போம்.